41 உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக, காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடந்திருக்கு என்பது. கரூர் விவகாரத்தில் தனிநபர் கமிஷன் அமைக்கப்பட்டதை மதிக்காமல் தவேக தலைவர் விஜய் மீது திட்டமிட்டு குற்றம் சாட்டுவதாகவும் 41 உயிருக்கு அரசாங்கம்தான் காரணம் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொந்தளித்துள்ளார். தலைமைச் செயலகத்தில் 3 துறை செயலாளர், பொறுப்பு டிஜிபி, சட்ட ஒழுங்கு ஏடிஜிபி, இவர்கள் ஒரு குழுவாக இருந்து பேட்டி கொடுக்கிறாங்க. என்ன இந்த அரசாங்கம் எதுக்கு பேட்டி கொடுக்க நியமிச்சிருக்கிறாங்க? அரசு போட்ட திட்டங்களை மக்களுக்கு எடுத்து சொல்வதற்கு தான் நியமிக்கப்பட்டது. ஆனா தமிழக வெற்றி கழக தலைவர் இதெல்லாம் பின்பற்றி இருந்தா இந்த விபத்து நடக்காதுன்னு சொல்றாங்க. இது எப்படி? ஒரு நபர் கமிஷன் அமைக்கப்பட்டு விட்டது. எந்த செய்தியாக இருந்தாலும் அந்த தகவலை அந்த ஒரு நபர் கமிஷன் தான் முறையிட வேண்டும். அதற்கு மாறாக அரசாங்கமே அரசு அதிகாரிகளை காவல்துறையில வைத்து இப்படி இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு காரணம் என்று இவர் விளக்கின்ற பொழுது எப்படி ஒரு நபர் கமிஷன் நேர்மையா செயல்படும்? அரசனுடைய கருத்து இப்படி, அரசாங்கம் தான் ஒரு நபர் கமிஷன் நியமிக்கிட்டு இருக்குது. அப்படி இந்த கருத்தின் அடிப்படையில் ஒரு நபர் கமிஷன் அறிக்கை தாக்கல் செய்வாங்க. அதோட ஒரு ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு. அதுக்கு கீழே ஏடிஎஸ்பி தான், ஏடிஜிபி ஒரு கருத்து சொல்றாரு. அங்க கரூர்ல ஏடிஎஸ்பி தான் விசாரிக்கிறாரு. அவருக்கு கீழே இருக்காரு. அவர் எப்படி ஏடிஜிபிக்கு எதிராக அவர் எப்படி அங்க போய் அந்த விசாரணை நேர்மையா செய்ய முடியும்? இதெல்லாம் பெரிய சந்தேகம் ஏற்படுது. எவ்வளவு பதற்றீங்க? ஆக இதையெல்லாம் பார்க்கின்ற பொழுது வேண்டுமென்றே திட்டமிட்டு தான் இந்த நிகழ்வு நடைபெற்றுவதாக மிகப்பெரிய சந்தேகம் எழுகிறது. 41 உயிர் போவதற்கு இந்த அரசாங்கம் அலட்சியத்தின் காரணமாக, காவல்துறையுடைய பாதுகாப்பு குறைபாட்டின் காரணமாகத்தான் நடந்திருக்கு என்பது எதேச்சையாக தெரிகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.